இப்ப இந்த முத்ரா லோன் வந்து ஸ்மால் பீப்பிள், அதாவது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், ம். டேலாவாலான்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், ஓகே. நம்மள தள்ளுவண்டியில தள்ளுவண்டி வியாபாரி. கடைகள் வச்சிருக்காங்க. இந்த பூக்கடை இவங்களுக்கெல்லாம் குடுக்கணும் ம். அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். இவங்கள என்ன பண்ண சொன்னாங்க? எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க? நீ போய் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டியில போய் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணு. ம். இவ்வளோதான் கேட்டாங்க. ஓகே. இத வச்சு கடன் குடுத்தாங்க. ம். இந்த கடன் குடுக்கும்பொழுது இவங்கெல்லாம் ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, பணம் கிடைச்சதுன்னா, ஐ அம் நாட் ஆல்சோ அன் எக்செப்ஷன். எப்படின்னு சொல்றேன். அந்த பணம் கிடைச்சதுன்னா, அடுத்தது டைவர்ஷன் தான் போகும். ம். பிசினஸ்க்கு போகாது. எதுக்காக வாங்கணுமோ அதுக்கு யூஸ் அதுக்கு யூஸ் பண்ணாம பண்ணாம, மத்த அவர் தேவைகளுக்கு. இன்னைக்கு ரூ. 30,000 கிடைச்சிருச்சா? அந்த விருந்து வைக்கணும்னியா, அத வையி. முடிஞ்சு ம். போயிடும். அந்த ரூ. 30,000 காணாம போயிடும். 5 நிமிஷத்துல காணாம போயிடும். ம். இந்த பர்ப்பஸ் இல்ல. அப்ப அதனால தான் நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க கட்டுறதுக்கு. ம். இப்ப நீங்க அத லோன ப்ராப்பரா ரீபே பண்ணலன்னு வச்சுப்போம். ம். ஒரு நடுப்புற டிஸ்கன்டின்யூ பண்றீங்க. அடுத்த தடவ முத்ரா லோன் தரமாட்டாங்க. ஓகே. ஸ்ட்ரெயிட்டா கிடையாது. டிஃபால்ட். ஓகே. நீ டிஃபால்ட். இப்ப முன்னாடி நீங்க லோனே நீங்க கட்டல, அதனால அடுத்த லோன் உங்களுக்கு அடுத்ததுல கிடையாது. கிடையாது. அதாவது அதுதானே. கண்டிப்பா. இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நான் போயிட்டு ஃபுல்லா கட்டிட்டேன் சார். ம். கொஞ்சம் டல்னஸ் இருந்தது. ம். கட்டிட்டேன் ஃபுல்லா அப்படின்னா, கவர்மெண்ட் அத ஏத்துக்கிறாங்க. ஓகே. நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பட் டிலே நீங்க என்ன ஆனாலும் பண்ணணும்? அத பரவால்ல ஏத்துப்பாங்க. ஏத்துப்பாங்க.